ஹீலிங் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், மணி, பிஸ்னஸ், ஹெல்த்துக்காக, அதை ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்றத கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில பேருக்கு மனம் ரீதியாக ஒத்துழைக்காது. எல்லா விதமான ஹீலிங்கும் எடுக்கலாம். இப்போ வந்து என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கு வந்து குயிக்கான ஹீலிங், இன்ஸ்டண்ட்டான ஹீலிங் எடுக்கலாம். சில பேரை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க டைரெக்டாக நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய அந்த டச் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கணும். அப்போ டைரெக்டாக ஹீல் பண்ணும் போது அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வெளியே வந்து தெளிவடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹீல் ஆனவங்களே இருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுறோம், அவங்களோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி கனெக்ட் ஆகுது. அது எப்படி ஃபோன்ல பேசினா வந்து கனெக்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன நான் பதில் சொல்லுவேன்னா, ஹீலிங் பத்தி பேசும்போது ஹீலிங் எதுக்கெல்லாம் மேம் கொடுக்கலாம்? ஹீலிங் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப், மணி, பிஸ்னஸ், ஹெல்த்துக்காக, அதை ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்றத கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சில பேருக்கு மனம் ரீதியாக ஒத்துழைக்காது. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நான் சரியாகிறேன் அப்படின்னு ஒத்துழைக்காது. அந்த எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் லேக்காக இருக்கிறதுனால. ஸோ அது வந்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹெல்த் ஹீலிங் அந்த மாதிரி எடுக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்காக வந்து எடுக்கலாம், நல்லா படிக்கிறதுக்காக எடுக்கலாம். அண்ட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, நான் யாரோட கண்ட்ரோல்லையோ இருக்கிறேன், என்ன ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்க, என்ன யாரோ வசியம் பண்ணிட்டாங்க நெகட்டிவாக, அதுலேருந்து ரிமூவ் ஆகணும். என்னுடைய வீடு பிளாக் மேஜிக்கால் அஃபெக்ட் ஆகிருக்கு, என் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிருக்கு, அதை கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா விதமான ஹீலிங்கும் எடுக்கலாம். இப்போ வந்து என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அதுக்கு வந்து குயிக்கான ஹீலிங், இன்ஸ்டண்ட்டான ஹீலிங் எடுக்கலாம். ஸோ எனக்கு டிவைன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், அதுக்கான ஹீலிங்ஸ் எடுக்கலாம். ஏஞ்சல்ஸோட கனெக்ட் ஆகணும், யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும், மற்ற ஜீவராசிகளோட நான் கனெக்ட் ஆகணும். ஸோ இதற்கான எல்லா விதமான ஹீலிங்கும் இருக்குது. ஒரு ஹீலிங்கும் ஒரு ப்ராசஸை பேஸ் பண்ணி போகும். இதில் கிறிஸ்டல் ஹீலிங் இருக்குது, கேண்டல் ஹீலிங் இருக்குது, அண்ட் ஸ்மோக் ஹீலிங் இருக்குது, சவுண்ட் ஹீலிங் இருக்குது, பாத் ஹீலிங் இருக்குது. நிறைய விதமான ஹீலிங் இதில் இருக்குது. டான்ஸ் ஹீலிங் கூட இருக்குது, யோகா ஹீலிங் கூட இருக்குது. ஸோ ஹீலிங்கில் நிறைய கலைகள் இருக்குது. ஸோ ஒரு ஹீலிங்கும் ஒரு நபர் எடுக்கும் போது அதனோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இதை ரேண்டமாக எடுக்கக்கூடிய ஒன்றாவும் இருக்கும். அடிக்கடி தொடர்ந்து இதை ஹீலிங் எடுக்கலாம். நம்ம செல்ஃப் ஹீலிங்கும் இருக்குது, நம்மளே நாம் ஹீல் பண்ணிக்கிற ஒரு கலை, அதுவும் இருக்குது. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், மன அழுத்தம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு விதமான பதட்டம், பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஹீலிங் மூலமாக அதிலிருந்து வெளிவர முடியுமா? கண்டிப்பாக வெளியே வரலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க. ஏன் பயப்படுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு பித்து பிடிச்ச நிலையில் இருப்பாங்க, உட்காந்து ஹீலிங் எடுப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஹீல் பண்ணலாம். சில பேரை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க டைரெக்டாக நம்ம வந்து ஹீல் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய அந்த டச் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கணும். அப்போ டைரெக்டாக ஹீல் பண்ணும் போது அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வெளியே வந்து தெளிவடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹீல் ஆனவங்களே இருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, ஆப்போசிட் நபர் வேற ஒரு இடத்துல, நம்மளோட பிளேஸ்லேயே இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்படி கூட ஹீல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுகிறோம், அவங்களோட எனர்ஜி நம்மளோட எனர்ஜி கனெக்ட் ஆகுது. அது எப்படி ஃபோனில் பேசினா வந்து கனெக்ட் ஆகிடும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து என்ன நான் பதில் சொல்லுவேன்னா, இப்போது 2 நபர் இருக்கிறாங்க. ஒரு நபர் நம்மளை ரொம்ப செல்லம் கொஞ்சுறாங்க, நம்மகிட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இன்னொரு நபர் நம்மகிட்ட சண்டை போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போது இந்த நல்ல பாசிட்டிவாக பேசுகிற நபர்கிட்ட நம்ம கால் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, அடுத்த கட்டம் ஃபைன், நல்லபடியாக பார்க்கலாம், அடுத்த வேலையை பார்ப்போம். அதே அந்த பிரச்சனைக்குரிய நபர்கிட்ட நம்ம பேசிட்டு வைக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு இரிட்டேஷன் இருக்கும், எதுவுமே வந்து பிடிக்காது, வேலையாவது மண்ணாவது, அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ மூட் அப்செட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் எனர்ஜி, நம்ம பேசக்கூடிய நபர்கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்ற போது. ஸோ ஒரு ஹீலராக நாங்கள் இங்கேருந்து
டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட நாங்கள் பேசும்போது எங்களுடைய ஹீலிங் எனர்ஜி, எங்களுடைய அந்த காம் எனர்ஜி கைண்ட் ஆஃப் ஒரு ரெக்டிஃபையான எனர்ஜி, ஸோ இது வந்து அவங்களுக்கு பாஸ் ஆகும். அவங்களுக்கு பாஸ் ஆகும் போது அந்த டைம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஹீலிங் அங்கே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ இந்த எனர்ஜி மூலயமா தான் இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் வந்து ப்ராசஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் ஹீலிங் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் அப்படியே ரேக்கி ஹீலிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேம், இது ஒருவரை குணப்படுத்துறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா இல்லை வேற என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுது? ரேக்கி ஹீலிங்கிறது வந்து நம்ம சிம்பிள்ஸ் வச்சு, சில விதமான சைன்ஸ் வச்சு, ஏதோ ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டை வச்சு பண்ணக்கூடியது ரேக்கி ஹீலிங் அப்படின்வாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கலாம், ஒரு சைனாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அந்த ரேக்கி ஹீலிங்கில். ஸோ அது வேற. ஸோ அந்த மாதிரியான ஹீலிங் அப்போ எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ரேக்கி ஹீலர்கிட்ட கேட்டால் தான் அது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நான் பண்ணக்கூடிய ஹீலிங் ரேக்கி ஹீலிங் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். இது எல்லாமே ஆட் ஆனது. இந்த ஹீலிங்கில் ரேக்கி சார்ந்த விஷயங்களும் இருக்கும், அதுவும் வந்து ஆட் ஆகிருக்கும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், மெடிடேஷன், மூலிகை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே ஆட் ஆகிறதா ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். ஸோ அது வந்து வேற ஒரு டைரக்ஷன், இது வேற ஒரு டைரக்ஷன். பட் ரேக்கி ஹீலிங்கிறது ஒருத்தர் உருவாக்கின கலை, ஒரு மாமனிதர் உருவாக்கின கலை, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஹீல் பண்ணுறது. மேம், இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலமாக என்ன விஷயங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? இப்போ நம்மக்கிட்ட ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த டிவைன் எனர்ஜியை மற்றவங்களுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அது ஸ்ப்ரெட் பண்ணுறதால அவங்களுக்கு மனம் ரீதியாக, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். அண்ட் ஆன்மீக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், சோல் ஆன்மாவுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கும், அவங்களோட ஆராக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆரா வந்து அடி வாங்கியிருக்கும், ஆரா வந்து ரொம்ப ஹை எனர்ஜியில் இருக்கும், அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இதை சமநிலைப்படுத்தலாம். இந்த மாதிரியான ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் அந்த ஆன்மாவுக்கும் சரி, மனதுக்கும் சரி, உடலுக்கும் சரி, இந்த 3 விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலிமா கொடுக்க முடியும். சூப்பர் மேம். நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்க முடியும், அவங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க.